அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உலகின் சக்தி வாய்ந்த உளவு அமைப்பாக பார்க்கப்படும் மொசாடை குறிவைத்து ஈரான் தாக்கியுள்ளது. நேற்று இரவு 180 ஏவுகணைகளை வீசி இந்த தாக்குதலானது நடைபெற்றிருக்கிறது. அதனை முறியடித்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். நேற்று நள்ளிரவு முதல் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடைபெற்ற நிலையில் அங்கு டெல் அவீவ் இஸ்ரேலுடைய தலைநகர் அருகே இருக்கக்கூடிய மொசாட் உளவு அமைப்பினுடைய ஹெட் குவார்டர்ஸ் தலைமை அலுவலகமானது தாக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்களானது வெளியாக இருக்கின்றன. டெல் அவீவினுடைய நகருக்கு வெளியே அமைக்கப்பட்டுள்ள அந்த மொசாட்டினுடைய தலைமை அலுவலகத்திற்கு அருகே சுமார் 50 முதல் 100 மீட்டர் தொலைவில் இந்த ஏவுகணை தாக்குதல் என்பது நேற்று ஹெஸ்புல்லா ஏவுகணையால் ஏவப்பட்டது எனவும், ஆனால் அந்த ஒரு தாக்குதல் என்பது முறியடிக்கப்பட்டுள்ளதாக தற்போது மொசாட் அமைப்பானது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த ஒரு தாக்குதல் என்பது கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற ஒரு ஹமாஸ் தலைவர் மீதான ஒரு தாக்குதல், அது மட்டுமல்லாமல் லெபனானில் நடைபெற்ற கடந்த செப்டம்பர் மாதம் லெபனானில் நடைபெற்ற ஒரு தாக்குதல் என 3 தாக்குதலுக்கு எதிர் தாக்குதலாக இந்த ஒரு ஏவுகணை தாக்குதல் என்பது மொசாட் அமைப்பினுடைய தலைமை அலுவலகம் மீது செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் ஈரானுடைய அந்த ஹெஸ்புல்லா அமைப்பை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அந்த தாக்குதலில் யாருக்கும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படவில்லை, வெளிப்புற சுற்றுச்சுவர் என்பது பாதிப்படைந்துள்ளது என்ற ஒரு முதற்கட்ட தகவலையும் தற்பொழுது மொசாட் அமைப்பானது தெரிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் ஈரானுடைய ஏவுகணைகள் என்பது இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது அந்த பகுதி முழுவதுமே ரெட் கோட் அலர்ட் என்பது அதிகாரப்பூர்வமாக டெல் அவீவ் முழுவதுமே பிறப்பிக்கப்பட்டு அனைத்து பொதுமக்களும் பங்கர்களுக்கு சென்று பாதுகாப்பாக இருப்பதற்கான ஒரு அறிவுறுத்தலும் தற்பொழுது விடுக்கப்பட்டுள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.